தமிழ்நாடு சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் நாளை காலை 7 மணிக்கு தொடங்க உள்ளது. இத்தேர்தலுக்கான ஏற்பாடுகளின் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் முழுவதும் உள்ள வாக்குச்சாவடிகளில் தற்போது நிர்வாக ரீதியான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புதூர் அல்லமீன் பகுதியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் வாக்காளர்கள் எந்தவித சிரமமும் இன்றி வந்து தங்கள் வாக்குகளை பதிவு செய்வதை உறுதி செய்கின்ற வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குறிப்பாக ஒவ்வொரு வாக்காளரும் தங்களுக்குரிய வாக்குச்சாவடி மையத்தை எளிதாக அடையாளம் கண்டுகொள்ளும் வகையில் வெவ்வேறு வண்ணங்களால் குறிக்கப்பட்ட பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளன. வாக்காளர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வாக்குச்சாவடி மையங்களை எந்தவித குழப்பமும் இன்றி எளிதாக கண்டறியும் வகையில் இந்த வண்ணமயமான பாதைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் ஒரு தனித்துவமான நிறத்தை ஒதுக்குவதன் மூலம் வாக்காளர்கள் தங்களுக்குரிய வாக்குச்சாவடி மையத்திற்கு சென்று எந்தவித குழப்பமும் இன்றி சீராக தங்கள் வாக்குகளை பதிவு செய்ய முடியும். மேலும் வாக்குச்சாவடி எண்கள் மற்றும் அது தொடர்பான விவரங்கள் முக்கிய இடங்களில் தெளிவாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இது மட்டுமின்றி அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. அதேபோன்று மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர் வாக்களிப்பதை எளிதாக்கும் வகையில் தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. நாளைய தினம் தமிழ்நாடுல சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது. அந்த தேர்தலை ஒட்டி அனைத்து ஏற்பாடுகளையும் மதுரை மாவட்ட நிர்வாகமும் மதுரை மாவட்ட தேர்தல் கமிஷனும் நல்ல சிறப்பாக செய்திருக்கிறார்கள். எங்கள் பள்ளியில் வந்துக்கிட்டு மதுரை மத்தியில் அமைந்துள்ளது. மதுரை வடக்கு தொகுதியில் அல்லமீன் மேல்நிலைப்பள்ளி இருக்கிறது. நான் அல்லமீன் மேல்நிலைப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர். என்னுடைய பெயர் எஸ் ஷேக் நபி. இந்த பள்ளிக்கூடத்தில் கிட்டத்தட்ட 870 மாணவர்கள் படிக்கிறார்கள். இந்த பள்ளி இந்த நகரினுடைய மத்தியில் அமைந்திருக்கிறது. ஹார்ட் ஆஃப் த சிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். எங்கள் பள்ளியை பொறுத்த மட்டுக்கும் 14 வாக்குச்சாவடி மையங்கள் இங்கே இருக்குது. அப்போ வரக்கூடிய மக்கள், வாக்காளர் மக்களுக்கு எந்த விதமான சிரமம் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியரின் உத்தரவுப்படி, அவருடைய வழிகாட்டுதலின்படி, அவருடைய ஒரு நீண்ட கடின உழைப்பின்படி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் போட்டு ஒவ்வொரு பூத்துக்கும் போகிற மாதிரி ஒவ்வொரு கலர் கொடுத்துருக்காங்க. இங்கே ரோஸ் கலர் இருக்குது, ஊதா கலர் இருக்குது, மஞ்சள் கலர் இருக்குது, ப்ளூ கலர் இருக்குது. இந்த ஏகப்பட்ட வண்ணங்கள் இருக்குது. இந்த வண்ணங்கள் என்ன செய்யுதுன்னா வாக்காளர்களுக்கு எந்த விதமான ஒரு சிரமத்தை கொடுக்காம வரக்கூடிய வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குச்சாவடி எது அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சு சீக்கிரம் போகலாம். எந்த விதமான குழப்பங்கள் ஏற்படாமல் இருக்கலாம். அதே மாதிரி நேற்றைய தினம் புதூர் காவல்துறை அதிகாரிகள் வந்தாங்க. எல்லாமே பார்த்துட்டு செக்அப் பண்ணிவிட்டு சில தேவைகள் இருந்துச்சு. இந்த எக்ஸ்ட்ரா போர்டெலாம் வெளியே வச்சுருக்கிறோம். எப்படி உள்ளே வர்றது, எது என்ட்ரன்ஸ் அப்படிங்கிற போர்டெலாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்து வரும்பொழுது வரக்கூடிய வாக்காளருக்கு எந்த விதமான சிரமம் ஏற்படாது. நாங்களும் எங்கள் பள்ளியினுடைய நிர்வாகத்தினுடைய உத்தரவின்படி, தாளாருடைய உத்தரவுப்படி அனைத்து விதமான மற்ற வசதிகளையும் பண்ணி கொடுத்துருக்குறோம். தண்ணீர் சம்பந்தமான வசதிகள், குடிநீர் சம்பந்தமான வசதிகள், குளிப்பதற்கான வசதிகள், அதே மாதிரி பாத்ரூம் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸு, இந்த மாதிரி அனைத்து வசதிகளையும் பண்ணி கொடுத்துருக்குறோம். வரக்கூடிய வாக்காளர் பெருமக்களும் வெயிலில் வர்றதுனால அவர்கள் தண்ணி குடிக்கிறதுக்கு நாங்கள் சிறப்பு ஏற்பாடு நாளைய தினம் பண்ணியிருக்கிறோம். மொத்தத்தில் அந்த தேர்தல் நல்ல முறையில் நடைபெறும்னு சொல்லி எல்லா முயற்சியிலையும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குற வகையில் நாங்களும் இணைந்து செயல்படுறோம். எங்கள் பள்ளியை பொறுத்த மட்டுக்கும் ஒரு இதுவரைக்கும் அந்த பூத்து சம்பந்தமான எந்த விதமான ஒரு குளறுபடிகள் நடக்காமல் இருந்திருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, நாங்கள் எல்லாமே கரெக்டாக கைடன்ஸ் பண்ணி உள்ளே அனுப்பிடுவோம். அதனுடைய அடிப்படையில் தான் மாவட்ட ஆட்சியருடைய உத்தரவுப்படி மாநகராட்சி நிர்வாகம், மாநகராட்சி நிர்வாகத்தை சேர்ந்த ஊழியர்கள் அனைவருமே இங்கே இந்த மாதிரி கலர் கோடிங் கொடுத்து ஒவ்வொரு பூத்துக்கும் ஒவ்வொரு கலர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து மக்களை போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இந்த ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றி.